ஓப்பன்ஏஐயோட சிஇஓ சாம் ஆல்ட்மேன் வந்து பேசியிருந்தாரு. அவர் பேசும்போதும் சொல்லியிருந்தாங்க, இந்தியாவில் வந்து ஏஐ பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க. எங்களோட சாட் ஜிபிடியை பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து எவ்ரி வீக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்தியாவால் எங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த சப்மிட்ல இன்னொரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் போச்சு. எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மோடி நடுவில் நின்றுக்கிட்டு எல்லாரும் கையும் பிடிச்சி இப்படி தூக்குனாங்க, எல்லாம் யுனைட்டி மாதிரி காட்டுறதுக்கு. மோடியோட லெஃப்ட்ல பார்த்தோன்னா சாம் ஆல்ட்மேன் இருந்தாரு, அவர் பக்கத்தில் டேரியோ இருந்தாங்க. ஸோ எல்லாரும் இப்படி கை பிடிக்கும்போது இவங்க 2 பேர் மட்டும் கை பிடிக்கவே இல்லை. தூக்கும்போது கூட பார்த்தனா கை பிடிச்சி தூக்காம 2 பேரும் பக்கத்தில் வச்சு தூக்கிக்கிட்டாங்க. அது வந்து என்னாச்சு இவங்க தூக்கலன்னு பார்த்தா அவங்க பின்னாடி ஒரு 2 ஹிஸ்ட்ரி இருக்கு. என்னன்னா சாம் ஆல்ட்மேனும் இந்த டேரியோ வந்து ஒன்னா கொலிகா ஒர்க் பண்ணாங்க இந்த ஓப்பன்ஏஐல. அதுக்கப்புறம் சில கருத்து வேறுபாடுனால இவர் வந்து ஓப்பன்ஏஐ வந்து சரியா இல்லை, இவன் வந்து வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கான், எனக்கு இது செட் ஆகாதுன்னு அவர் தனியாக வந்து ஆந்த்ரோபிக்னு ஒன்று ஓப்பன் பண்ணி அதுக்கு ஃபவுண்டராக இருக்காரு. அந்த கிளாஷ்னாலே இவங்க 2 பேரும் எல்லாரும் கை பிடிச்சிட்டாங்க. இவங்க 2 பேர் பார்த்தனா பிடிக்கலாமா வேணாமா, பிடிக்கலாமா வேணாம், சரி வேணான்ட்டு 2 பேரும் பிடிக்காமலே தூக்கிடுவாங்க. அதை சாம் ஆல்ட்மேன் கிட்டையும் கேட்டாங்க, என்னாச்சு நீங்கள் அவர் கையை பிடிக்கல, ஏதாவது உங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் இருக்கான்னு கேட்கும்போது, அப்படிலாம் இல்லை, திடீர்னு மோடி வந்து கையை பிடிச்சிட்டு என்னமோ பண்ணாரு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சமாளிச்சாரு. ஆனால் ஸ்டேஜில் பார்க்கும்போது தெரியுது அவங்க 2 பேரும் வேணுண்டே தான் கை பிடிக்கலன்னு.